2-3 நாளாவே இந்த உளுந்த வடை மேல எனக்கு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஃபைனலா இன்னைக்கு பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி காலையிலேயே களத்துல இறங்கியாச்சு. 1 கிளாஸ் அளவு உளுந்து ஊற போட்டிருந்தேன். இது ஒரு 3/4 மணி நேரம் ஊறி இருக்கும். இப்போ வடிகட்டில எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உளுந்தே அரைக்க போனேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ உளுந்து அரைச்சிடலாம். உளுந்து எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு 1/4 கிளாஸ் அளவு தண்ணியை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாதிரி பந்து போல அரைச்சு எடுத்துக்கோங்க. பரபரன்னு இருக்கக்கூடாது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல மாத்திட்டு அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. மாவோட ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி விழுது, அதுக்கப்புறமா கொஞ்சமா மிளகு இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன், உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடான எண்ணெயில போட்டு வேற லெவல்ல பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஓவர் ஃபிளேம்ல வச்சிருந்தீங்கன்னா வெளியே சீக்கிரமா கிறிஸ்பி ஆயிரும், உள்ள வேகாது. அப்பப்போ லோ ஃபிளேம்ல ஹை ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வடைக்கு சட்னி, டீ எல்லாமே வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு.